வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி சிம்பிளாக ஈஸியாக ஒரு ரெசிபி செய்யலாம் வாங்க. வெல்கம் டு கயூஸ் கிச்சன். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள், அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பால் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை இன்றைக்கி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்துக்கலாம். பால் திக்காக இருந்தால் தான் நம்ம செய்ய போகிற டெசர்ட் நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, 1/4 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் பால் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பாலை சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்படி ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். மேலே ஆடை ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, பால் நல்லா சூடாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் சுகர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1 கப் பால் எடுத்துருந்தோம்ல, இதுக்கு 1/4 கப் அளவுக்கு சுகர் சரியாக இருக்கும். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. இந்த ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா, சுகர் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதே போல் நல்லா மெல்ட் ஆன பிறகு நம்ம காஃபி பவுடர், அதுக்கப்புறம் தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மிக்சரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கொதிக்கட்டும். அடுத்ததாக ஒரு கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருந்தோம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சரியாக இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ஸ் இருக்கக்கூடாது. லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மிக்சரை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். பேனில் சேர்த்துட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை நம்ம கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு 3 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இது நல்லா திக்காயிடும். இதே போல் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதை விட்டுட்டோம்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். கட்டிகளே ஃபார்ம் ஆகக்கூடாதுங்க. ஸோ கைவிடாமல் ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா திக்காயிடுச்சு. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜ் வரப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் இப்படி பவுல் எடுத்திருக்கேன். நீங்கள் கப் கூட எடுத்துக்கலாம். சின்னதான பவுலும் எடுத்துக்கலாம், இல்லைனா பெருசாக கூட எடுத்துக்கோங்க. லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண காஃபி மிக்சரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 2 இல்லை 3 முறை நல்லா டேப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே போல் 2 இல்லை 3 முறை நல்லா டேப் பண்ணிவிட்டு இதை நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறோம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், இல்லைனா ஃப்ரீசரில் கூட வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிற மாதிரி இருந்தால் 1 ஹவரில் நல்லா செட் ஆகிடும். ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி இருந்தால் 10 to 15 மினிட்ஸில் நம்மளோட புட்டிங் செட் ஆகிடும். இன்றைக்கி நான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். ஸோ ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் எடுத்து காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியான காஃபி புட்டிங் ரெடி ஆகிடும். பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வெளியில் எடுக்க வரும். சிம்பிளான ரெசிபி. 5 மினிட்ஸில் இந்த டெசர்ட்டை நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம திக்கான பால் யூஸ் பண்ணியிருக்கனால நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யலாம். காஃபி பவுடர், பால், சுகர், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இவ்வளோ மாத்திரம்தாங்க தேவைப்படும். ஸோ கண்டிப்பாக நாளைக்கே இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக நல்ல க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் கயூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.